ஒரு அருமையான வேலை. இன்னைக்கு காலையில இருந்து அடுத்தடுத்து எல்லாருக்கும் ஒரு வேலையா இருந்துச்சு. இருப்பினும் இப்பயும் நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தமிழர் திருநாள் கொண்டாட்டம். மேலும் ஒரு முக்கியமான தகவல், ஜனவரி 15 பென்னி குயிக் அவர்களின் பிறந்தநாள். மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் தைப்பொங்கலுடன் சேர்ந்து பென்னி குயிக் பொங்கலும் கொண்டாடப்படுகிறது. இதற்கான காரணம், பிரிட்டிஷ் காலத்தில் மதுரை மக்கள், மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் ஆகிய பகுதியில் வாழும் மக்கள் நீர் பஞ்சத்தில் அடிபட்டிருந்த நிலையில் அங்கு அணை கட்ட வேண்டும் என்று நினைத்த பென்னி குயிக் அதற்கான நிதியை பிரிட்டிஷ் அரசிடம் கேட்டார். மிகவும் குறைவான அளவில் நிதி கிடைக்கப்பட்டதால் இங்கிலாந்தில் உள்ள தனது சொந்த சொத்துக்களை விற்று இந்த மக்களுக்கு, அதாவது மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய பகுதி மக்களுக்கு அணைகளை கட்டி கொடுத்த பெருமைமிகு தலைவர் சர் கர்னல் பென்னி குயிக் அவர்களை நினைவுபடுத்தி ஒவ்வொரு ஆண்டும் அவர்களின் பிறந்தநாள் அன்று மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய பகுதி மக்கள் பென்னி குயிக் பொங்கலை சிறப்பாக விமரிசையாக கொண்டாடுவார்கள். பொங்கல் கொண்டாடுற காலம் என்ன அப்படின்னா, இப்பதான் போன 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டக்கூடிய அந்த நெற்மணிகள் அறுவடைக்கு தயாராகிருக்கும். அதே நேரத்துல அடுத்ததை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி. அது மாதிரி 6 மாத கால நெற்பயிர் இன்று முளைத்து அது மணியா எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கடுத்த நெற்மணிகளை போட போறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு வருமானம் வரும் இல்லையா, அதனாலதான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற பழமொழியை சொல்றாங்க. பலகாலமாகவே தமிழ் சமுதாயம் பல இன்னல்களையும் துன்பங்களையும் பல கட்டங்களையும் தாண்டி பயணித்து வந்துட்டு இருக்கு. உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குமரிகண்ட வெடிப்பு எல்லாருக்குமே தெரியும். 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பெரிய வெடிப்புகள்ல பல காண்டினென்ட் உடைந்து போச்சு. அதுல இந்தியாவும் ஒரு காண்டினென்ட் தான் உடைஞ்சு இப்ப ஆசியாவை கூட சேர்ந்து இருக்கு. இந்த பல நிகழ்வுகளுக்கு அப்புறமும் குமரிகண்டம் ஒரு அழகான ஒரு பசுமை நிறைந்த ஒரு இடமா இருக்கு. அங்க பெண்கள் ராஜ்யம் அப்படி அழகா மலர்ந்திருக்கு. தினமும் வேலை இல்லைனாலும் செல்வம் கிடைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு செல்வம் மிகுந்த ஒரு இடமாக இருக்கு. அங்க ஒரே ஒரு பெண் தான் அரசியா இருக்கா. தங்க நிறத்திலான மான் அங்கே உலா வந்துட்டு இருக்கு. அதோட கொம்புகள் முழுவதும் தங்கத்திலே உள்ளது. இந்த பேனர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். மானுடைய கொம்பு முழுவதும் தங்கத்துல இருக்கு. அங்க இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் கால்களை தங்கத்தை அணிகலன்களா போட்டிருக்கு. மக்கள் அனைவரும் தங்க அணிகளை அணிஞ்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு செல்வ வளமிக்க பசுமையான ஒரு இடம்தான் குமரிகண்டம், அந்த லெமோரியா காண்டினேட். இதுக்கு பல கூற்றுகள் இருக்கு. அறிவியல் கூற்றுனாலும் சரி, வரலாற்று கூற்றுனாலும் சரி, தமிழ் இலக்கண கூற்றுனாலும் சரி, பல கூற்றுகள் இருக்கு. இப்படிதான் குமரிகண்டம் இருந்துச்சு அப்படின்னு. அதெல்லாம் உடைத்து குமரிகண்டம் அப்படின்ற ஒண்ணு இப்படிதான் வாழ்ந்துச்சு அப்படின்றதுக்கு இன்னும் சரியான ஆதாரம் இல்லை. ஆனா தமிழ் இலக்கணங்கள்ல செல்வ வளமிக்கதாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வரலாற்று கட்டங்கள்ல பல விலங்குகள் ஒன்றாக வாழ்ந்திருக்கு. அதே நேரத்துல அறிவியல் கூற்றின்படி அது நல்ல ஒரு பசுமையான இடமா இருந்திருக்கு. இதை மூன்றையும் சேர்த்து தமிழ் இலக்கண சமுதாயம் அது ஒரு பசுமை நிறைந்த இடம், செல்வம் நிறைந்த இடம், நல்ல அழகிய வேலையிலே காலையில கதிரவன் உதிச்சோன வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அது அங்க பெண் ராஜ்யம் இருந்துச்சுன்னே, அந்த பெண் யார் அப்படின்னா அவதான் தமிழெண்ணெய். நம்மளுக்கான விடியலை தரக்கூடிய தமிழெண்ணை அவளே. பல நேரங்கள்ல இந்த அறுவடைக்கு பின்னாடி கதிரவனுக்கு நன்றி சொல்றதுக்காக இனிப்பு ஒண்ணு செய்வாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போற பொங்கல். சரியா? சர்க்கரை பொங்கல், மண்டலம் கொண்டு செய்ய போகிற இந்த சர்க்கரை பொங்கல். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இந்த நேரத்துல, ஒரு சந்தோஷமான நேரத்துல ஒண்ணு அறிவிக்க போறோம். ரூபாய் 10,000 மதிப்பீட்டுல பள்ளிக்கென தனியான ஒரு அட்டண்டன்ஸ் வெப்சைட் ஓபன் பண்ண போறோம். இதுல முழு தகவல்களும் ஏற்றப்படும். இதற்கான மதிப்பீட்டு செலவு எல்லாம் ஒப்படைக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு காலையில இனிதே எப்படி இந்த நாள் உதித்ததோ அது போல நம்மளுக்கான ஒரு வழி உதித்தது. உங்க எல்லாருக்கும் யுனிக்கான STMS நம்பர், SIS அப்படின்ற இணையதளம் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றத நம்ம உருவாக்க போறோம். செட் ஜோசப் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்ற இதுக்கு பேர் வைக்கிறதுக்காக இருக்கும். கூடிய விரைவில் இதற்கான பணிகள் துவங்க போது வெப்சைட் இனிதே திறக்க போகின்றோம். இது அனைவருக்கான பார்வையிடரும். ஆசிரியர்களுக்கென தனி யூனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பரானது வழங்கப்படும். இது அவர்களின் ஆதார் கார்டிலிருந்து எடுக்கப்படுகிறது. அவர்கள் தினசரி அன்றாட மாணவர்களின் வருகை பதிவேட்டை இதன் மூலம் என்ன செய்யலாம், ஆய்வு செய்யலாம் அப்படின்றத இந்த நேரத்தை சொல்லிக்கிறோம். இதற்காக உழைக்க இருக்கக்கூடிய புதிய வலைதள வடிவமைப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்துல எங்களுடைய புதிய வணக்கத்தை சொல்லிக்கிறோம். எங்களை பற்றிய அறிமுகத்தை எங்கள் யூடியூப் சேனல் வழியாக பார்த்துக்கோங்க. இணையதளத்தை வடிவமைப்பவர்கள் சிறந்த முறையில் வடிவமைப்பை செய்வதற்காக
எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். இந்த நேரத்திலே அனைவரின் வாழ்க்கையும் அனைவரிடத்திலும் அனைவரின் அறிவிலும் கல்வியும் செல்வமும் மிகுந்து இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் தாய் தமிழையும் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். காப்பியனை ஈன்றவளே, காப்பியங்கள் கண்டவளே, கலை வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆழ்பவளே, தாய்ப்புலமையால் புவியில் தனிப்பெருமை கொண்டவளே, தமிழரோடு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே, நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. எங்கள் எழில் மலேசியத்தில் சிங்கைதனில் ஈழ மண்ணில் இலக்கியமாய் வழக்கியலாய் காவல் தருபவளே, பொங்கி வளர் அறிவியலின் புத்தாக்கம் அத்தனைக்கும் பொருந்த